We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Last matchல RCB team உடைய பவர் பிளே பவுலர்ஸ் பூவி அண்ட் ஆசல்வுட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த மேட்ச் ஒரு ஒன் சைடட் கேமா இருந்துச்சு. இந்த மேட்ச்லயும் அதே போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற பட்சத்துல இதுவும் ஒன் சைடட் மேட்சா ஆகலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத் டீமுடைய பேட்டிங் யூனிட் கம்ப்ளீட்டா அவங்களுடைய டாப் ஆர்டர் நம்பி தான் இருக்கு. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அதெல்லாம் கடந்து குஜராத் டீமுடைய பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸ்ல பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2026 மேட்ச் நம்பர் 42 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 30th ஏப்ரல் Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல டெய்லியும் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாம் அங்கே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4-3 RCB டீம் தான் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் 3-2 RCB டீம் தான் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல முதல்ல ஒரு போட்டியிலுமே RCB டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா குஜராத் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 26 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 54% இருக்கு, டீசென்டா இருக்கு. RCB டீம் இங்க பிளே பண்ண 7 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் வின் ரெக்கார்ட் டீசென்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். டோட்டலா இங்க 11 பிச்சஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பிச் நம்பர் 5ல பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குஜராத் vs மும்பை இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட்ல இந்த பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். எலிரா வந்து பார்த்தோம்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டியூ இருக்கிற பட்சத்துல சேஸ் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா சுப்மன் கில்லும் டாஸ் அண்ட் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாரு. இனிஷியல் ஓவர்ஸ்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ரபாடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா மும்பை டீம் ஒரு டீசென்ட் டோட்டல் 199 ரன்ஸ் பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா இவங்க எதிர்பார்த்த டியூ அப்போ வந்து வரல. விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பா வந்து நீங்க கிளென் பிலிப்ஸ் அவுட் ஆனதை பார்த்துருப்பீங்க மிச்சல் சாண்டர் பால்ல. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருது. பால் வந்து பார்த்தோன்னா பிச்சில் நல்லா கிரிப் ஆச்சு. ஸோ அதனால வந்து பெருசா குஜராத் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல. வெறும் 100 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பிரடிக்டபிளா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிச் பத்தி துல்லியமா நம்ம வந்து கணிக்க முடியாது. கேப்டன்னாலையும் சரி பிச் ரிப்போர்ட் கொடுக்குறனாலையும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து டீமை கிரியேட் பண்ணணும். இந்த மேட்சுக்கும் அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இருக்கிற பட்சத்தில் டியூ இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்டா பேட் பண்ற டீமை தான் பேக் பண்ணி ஆகணும். லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். டாஸ் ரன் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்டா நடந்த 16 நைட் கேம்ஸ்ல 13 மேட்சஸ்ல டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. பட் அது ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகள்ல வின் பண்ணிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க பாத்தீங்கன்னா 16 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணுவாங்க 10 மேட்சஸ்லயும், செகண்டா பேட் பண்ணுவாங்க 6 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 185, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 201 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 201 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 26.5 இருக்கு, டீசென்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 16 IPL நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8.6, மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 11.2 இருக்கு.
இந்த ஃபேஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல கன்சிடரபிள் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.3 இருக்கு. லாஸ்டா இங்க நடந்த மேட்ச்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல டோட்டலா 3 விக்கெட் விழுந்திருக்கு. ரபாடா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்றதுதான், என்னதான் வந்து பாஸ்ட் மேட்சஸ்ல விக்கெட்ஸ் விழுந்திருந்தாலும் அன்னைக்கான போட்டியில விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ அதிகமா இருக்கும்னா குவாலிட்டியான நியூ பால் பவுலர் பவுல் பண்ணும்போது தான். ஸோ லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா பவுல் பண்ற டீம்ல இருக்கிற நியூ பால் பவுலர்ஸ் அவங்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னாலும் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸ்லையும் அதே போல தான் இருக்கு. ரன் ரேட் வந்து 9 ரேஞ்சில் இருக்கு. விக்கெட்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க எக்ஸாக்டா 3 இருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.7 இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போதும் சரி, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போதும் பவர் பிளே ஓவர்ஸ்ல 3 விக்கெட் விழுந்திருந்தது. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸ் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 72.4 இருக்கு ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ். 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 45 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரீச் பண்ணுது. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 62% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 29% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா அதுக்கான இன்னொரு ரீசன் குஜராத் டீம் அவங்க தான் பெரும்பாலும் இங்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இங்கே அதிகமாக காமிக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 51 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 34 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 150 ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஸ்லைட் ஏஜ்ல தான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் லீட் பண்றாங்க. 46% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. 43% ஆஃப் ரன்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்ணையில மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கான முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 11% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. பிச் கண்டிஷன் லாஸ்ட் மேட்ச்ல இருந்தது போலவே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டர்ஸை சூஸ் பண்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ற டீம்ல இருக்கிற பவுலர்ஸை கண்டிப்பா வந்து எடுக்கணும் அந்த மாதிரியான பிச் கண்டிஷன்ல. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. 70% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. 30% ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இல்லை விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 144 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 55 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலா எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 73யும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 71 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது விட செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணையில 24 விக்கெட்ஸும் செகண்டா பவுல் பண்ணையில 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேவை 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான், அர்ஷத் கான், மனோஜ் சுதர், ரபாடா அண்ட் முகமது சிராஜ். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா அவர் வந்து பிளே பண்ணல. எந்த ரீசன் அப்படின்னும் தெளிவா அவங்க சொல்லவே இல்லை. இந்த போட்டியில பிளே பண்றது பத்தியும் அவங்க வந்து எதுவுமே சொல்லல. ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, ஜசன் ஹோல்டர். மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், முகமது சிராஜ், மனோஜ் சுதர், அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, ஜசன் ஹோல்டர் அண்ட் அர்ஷத் கான். இதுல பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல ரபாடா அப்படி இல்லைன்னா ஜசன் ஹோல்டர் இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 65 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 50 ஆவரேஜும் இருக்கு. ரிவர்ஸ் பிக்சர்ல கூட செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல குருணால் பாண்டியா, ரஷிக் சலாம் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஓவராலா பார்த்தா நல்லா தான் இருக்கு. 146 இருக்கு. நெக்ஸ்ட் சுப்மன் கில் ஆர்சிபி டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஆவரேஜ் வந்து 29 இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு.
இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, 57 இருக்குது. மெயினாக இங்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப் இருக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பாலில் 2 முறையும், குணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், சுயாஷ் சர்மா இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 106 தான் இருக்குது. மேட்சப்ஸ் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்க்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 47 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 52 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 8 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்கு. ரிவர்ஸ் பிக்சர்லையும் புவனேஸ்வர் குமாரோடைய பாலில் தான் அவுட் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்டோடைய பாலில் 2 முறையும், ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவரால் ஆவரேஜ் பார்த்தோம்னா 150 இருக்கு. நல்லா தான் இருக்கு ஜாஸ் பட்லருக்கு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா சுயாஷ் சர்மா இருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா குணால் பாண்டியா அவருடைய பால்ல அதிகபட்சமா 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாரா இருக்கு. 12 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 6 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பாண்டியாவோட பால்ல. அதுலயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜசன் ஹோல்டர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா டீசெண்டா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா இவரை நீங்க சூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல டோட்டலா 5 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்கு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா ஆர்சிபி டீமுக்கு 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஆர்சிபி டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஷாருக் கான் ஆர்சிபி டீமுக்கு மட்டும் ஆவரேஜ் டீசெண்டா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா சுமாரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே ஆர்சிபி டீமுக்கு தான் இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ரஷிக் சலாம் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட் 28 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்ததா முகமது அர்ஷத் கான் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா மனவ் சுதர் ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸும் இருக்கு, சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ரபாடா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. இந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம டீம்ல வந்து இருப்பாரு. லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இவரு உங்க டீம்ல இருக்கணும். நெக்ஸ்ட் முகமது சிராஜ் இவர் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா டிசி டீமை 9 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜாக்கப் பெத்தல், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா அண்ட் ரஷிக் சலாம். இதில் பார்த்தோம்னா பிலிப் சால்ட் அவருடைய அப்டேட் இன்னும் எதுவும் வரல. அப்படி வர பட்சத்தில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி மறுபடியும் ஜாக்கப் பெத்தல் தான் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ ஷெப்பர்ட். மிடில் ஓவர்ஸ்ல குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா புவனேஸ்வர் குமார் அப்படின்னா ரஷிக் சலாம். இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாக்கப் பெத்தல், குஜராத் டீமுக்கு இவர் பிளே பண்ண மேட்ச்ல 14 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா முகமது சிராஜ் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் விராட் கோலி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 86 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 40 ஆவரேஜும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிவர்ஸ் பிக்சரில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரபாடா அவருடைய பாலில் அதிகபட்சமாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அண்ட் ஜசன் ஹோல்டர் இந்த 2 பேர்த்துக்கு ஈச் 3 டைம்ஸும். அதுக்கப்புறம் ஹர்ஷத் கானுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் பார்த்தோம்னா ரெண்டுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் தேவ்தத் படிக்கல், குஜராத் டீமுக்கு இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 37 ஆவரேஜ் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 102 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜோடைய பால்ல 3 தடவையும், ஜசன் ஹோல்டருடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா டீசெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ரஜத் பத்திதார், இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் நல்லா இருக்கு. 36 இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் பேசரா ஹர்ஷத் கான் இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் மனவ் சுதர் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டிம் டேவிட், இதுவரை குஜராத் டீமுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 44 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பிளே பண்ண 3 மேட்ச்லயும் சுமார் பர்ஃபார்மன்ஸ் தான். மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கான் அண்ட் ரபாடா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரஷீத் கான் அவருடைய பால்ல 2 முறையும், முகமது சிராஜுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட், பேட்டிங்ல இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல மேட்சப்ஸ்ல சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல ஜசன் ஹோல்டர் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு ரொமாரியோ ஷெப்பர்ட். நெக்ஸ்ட் குருணால் பாண்டியா, பேட்டிங் ஸ்டாட் சுமார் தான். பவுலிங்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாரா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அதுக்கப்புறம் ரபாடா அண்ட் சிராஜ் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாலும் சிராஜுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா இருக்கு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. இதே கிரவுண்ட்ல தான் எடுத்திருந்தாரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட் 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் சுமாரா தான் இருக்கு. பட் பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா, இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. ஸ்டாட் சுமாரா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமார் தான். கடைசியா ரஷிக் சலாம் 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிச் கண்டிஷன் எதையும் கன்சிடர் பண்ணாம வெறும் டீம் ஸ்ட்ரென்த் மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் இவங்க தான் ஃபேவரட்ஸா இருக்காங்க. இந்த மேட்ச் மறுபடியும் பிச் நம்பர் 5ல பிளே பண்றாங்க. அதுவும் செகண்டா பேட் பண்ணல டியூ இல்ல அப்படிங்கும் போது அது கம்ப்ளீட்டா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அமையும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷன்ல ஜாஸ் பட்லர் டிஃபால்ட் பிக்கா இருக்காரு இப்போதைக்கு. ஒருவேளை பிலிப் சால்ட் வந்தாரு அப்படிங்கும் போது வேணா அவரை ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ஜிதேஷ் சர்மா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப லோவா கிளம்புறங்கிறாரு இந்த சீசன்ல.
அவர் கிடைச்ச வாய்ப்பு அந்த அளவுக்கு பெருசாக பயன்படுத்திட்டது இல்லை. ஒருவேளை இந்த போட்டியில் ஆர்சிபி டீம் கொலாப்ஸ் ஆகும், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்குள்ளேயே 3 or 4 விக்கெட்ஸ் இழப்பாங்க அப்படிங்கும்போது வேணால் இவரை ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிம் டேவிடை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க, இவரை தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும் அப்படிங்கும்போது வேணால் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் அண்ட் ஜாக்கப் பெத்தல். இதில் மஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்க்கும்போது சுதர்ஷன் அண்ட் விராட் கோலி தான். அந்த அளவுக்கு பேட்டிங்கில் ஷார்ட்ஸில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. தேவ்தத் படிக்கல் சேஸ் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவே ஜாக்கப் பெத்தல் எடுத்துட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே நல்ல ரெக்கார்ட் தான் இருக்குது, ஆவரேஜ் 30+ இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் சுப்மன் கில், ரஜத் பத்திதார் அண்ட் டிம் டேவிட் இருக்காங்க. ரஜத் பத்திதார் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதிக ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். சுப்மன் கில் நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம், மேட்சப்ஸில் இவருக்கு த்ரெட் இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க, குஜராத் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் இவரை ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். டிம் டேவிட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜசன் ஹோல்டர், குஜராத் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்காக இருக்கார். பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதால இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில். இது போக மற்ற ஆப்ஷன் குருணால் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் 4 overs பவுல் பண்ணுறதில்ல, பார்ட் டைமாக தான் பவுல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ண முடியாது. பிச் கண்டிஷனை பார்த்து வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். குருணால் பாண்டியா எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் போல் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அளவுக்கு டியூ இருக்காது அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ரபாடா, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசில்வுட். லாஸ்ட் மேட்ச் அதாவது மும்பை வர்சஸ் ஜிடி, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவங்க 3 பேர்த்தையும் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரபாடாக்கு எடுத்துட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியர் ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரஷிக் சலாம், ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ் இருக்காங்க. குஜராத் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க, நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முகமது சிராஜை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே ரஷிக் சலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ப்ரிஃபர் பண்ணலாம். இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் போல் ஆர்சிபி டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசில்வுட் இந்த 2 பேரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெத் ஓவர்ஸில் ரஷிக் சலாம் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரஷீத் கான் எடுத்துட்டிங்கன்னா குருணால் பாண்டியாவுக்கு சொன்னது தான், செகண்டாக பவுல் பண்ணல, டியூ இல்லை அப்படிங்கும்போது வேணால் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, சாய் சுதர்ஷன், ஜாக்கப் பெத்தல் அண்ட் ஜாஸ் பட்லர் இருக்காங்க. இதில் விராட் கோலி ஆகட்டும், ஜாஸ் பட்லர் ஆகட்டும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனா அதிகம் ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே சுதர்ஷன் அண்ட் ஜாக்கப் பெத்தல் 2 இன்னிங்ஸுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த 4 பேர்த்தில் பெஸ்ட் 2 பிக்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி அண்ட் சுதர்ஷன் தான். அந்த அளவுக்கு அந்த பேட்டிங்கில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ப்ராப்பர் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் கம்மி. இந்த ஃபர்ஸ்ட் 4 overs மட்டும் அந்த நியூ பால் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பிக் இன்னிங்ஸ் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தேவ்தத் படிக்கல் அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த பிச் நம்பர் 5 அப்படிங்கும்போது டியூ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். டியூ இருந்துச்சு அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா மேட்சப்ஸில் சில த்ரெட்லாம் இருக்குது அவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.